அந்த மாநகராட்சியுடைய குப்பைகளை கொண்டாந்து ஒண்ணுமே அப்படியே அள்ளிட்டு வந்து ஜேசிபில அள்ளிட்டு வந்து அப்படியே கொட்டாங்க. குடும்பத்தை பார்க்க வேணாம், 5 நாள் உள்ள போட்டா அவங்க குடும்பத்தை பார்க்க வேணாம், பண்ண வேணாங்களா? அதற்காக சென்னையில இருந்து ஒரு குழு வந்து அங்கேயே இருந்து கண்காணிக்கிறதா சொல்றாரு. எத்தனை இருந்தாலும் போடுங்கிறாங்க. குப்பை மக்காத குப்பை தனியா பிரிச்சு எடுத்துட்டு மக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் வந்து நஞ்சாக பாக்குறாங்க. இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பேரை இறக்கி அடக்குமுறையில் குப்பைகளை கொண்டு வருகிறார்கள். இனிமேல் இந்த ஊத்துக்குளி பகுதிகளுக்கு குப்பைகள் கொட்ட மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். கையெழுத்து. திருப்பூர் மாவட்டங்க, ஊத்துக்குளி வட்டம், அக்கரகார பெரியவளை கிராமம், வெள்ளியம்பாளையம். இந்த பகுதியில் வந்து கல் உடைக்கும் தொழில் தான். இதை நம்பித்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக, இப்பொழுது கிடையாது. நாங்களும் இதை நம்பித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திருப்பூரில் சேமிக்க வைக்கின்ற குப்பைகளை சுத்தம் செய்யாமல் கிட்டத்தட்ட ஒரு காலமாக போட்டி வச்ச குப்பைகளை இந்த 2 தினங்களாக கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். இதே போல சென்ற ஆண்டு இதே போல பண்ணினார்கள், கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சி உறுப்பினரும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்தின் விளைவாக தாசில்தார் ஆடியோ எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பொதுமக்கள் சார்பாக வாக்குறுதி கொடுத்து விண்ணப்பங்களில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்த ஊத்துக்குளி பகுதிகளுக்கு குப்பைகள் கொட்ட மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள், கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அது எங்களிடம் இருக்கிறது இப்பொழுது. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக தொழில் செய்து வந்தோம். இது 3 தினங்களுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்கின்ற நமது ஆப்பரிவிளை கிராமம் கோவிந்தம்பலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டிகளை வைத்து போலீஸ்காரர்களை விட்டு மிரட்டி கொட்டுவதற்காக வந்து விட்டார்கள். அப்பொழுது நாங்கள் அங்கு 2 நாட்களாக பெண்கள் குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதன் விளைவாக ஞாயிற்றுக்கிழமையின் 12 மணி அளவில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கலெக்டர் ஆபீஸில் போட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் கலெக்டர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். இனிமேல் உங்களுடைய பகுதி, நாங்கள் மாநகராட்சி, நீங்கள் உள்ளாட்சி பேரூராட்சியில் இருக்கிறீர்கள், உங்கள் பகுதியில் வந்து இந்த குப்பைகளை கொட்ட மாட்டோம் என்று 2 பேர்களும் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அந்த கூட்டத்தில், கலெக்டர் ஆபீஸ் இருக்கின்ற கூட்டத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதை நம்பி நாங்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு அவர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். அடுத்த நாள் திங்கட்கிழமை இன்று மாலையே போலீஸை ஒரு 5000 பேரை இறக்கி அடக்குமுறையில் குப்பைகளை கொண்டு வருகிறார்கள். நாங்கள் நேற்று தான் சார் வாக்குறுதி கொடுத்தீர்கள் கொற்றமானி என்று சொல்லி, நாங்கள் யாரை நம்புவது? கலெக்டர் உங்களைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும், இல்லை மக்களை பிரதிநிதிகள் நம்ப வேண்டும் என்று அவர்களை எடுத்து சொல்லும் போது அந்த பேப்பரை அவர்கள் வாங்கவில்லை. நாங்கள் முன்னாடி சென்றிருந்த பொழுது அந்த 10 பேர்த்தை பிடிச்சு அரசு பண்ணிவிட்டார்கள். ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு அடைச்சி விட்டார்கள். யாரையும் அந்தந்த வீதியில் போலீஸை போட்டுவிட்டு யாரும் ரோட்டு பக்கமாக அனுமதிக்கவில்லை. 2 தினங்களாக நாங்கள் தூங்கவில்லை. இன்னைக்கு பார்க்க வரைக்கும் பார்த்து போட்டு வேற வழி இல்லாமல் ரோட்டில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டம் என்பது குப்பை கொட்டு வரை நடக்கும் நிரந்தர போராட்டம். எங்கள் உயிரே போனாலும் இந்த போராட்டத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்ற வரைக்கும், இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வரைக்கும், ஜனங்கள் இந்த குடிக்கின்ற தண்ணீர் மாசுபடும், சுத்தம் பண்ணுவதில்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த வண்டி போகின்ற பொழுது பார்த்தால் நாற்றம் தாங்க முடியவில்லை. எப்படி நாங்கள் உயிரோடு இருக்க முடியும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து வருகின்ற வகையில் தான் நாங்கள் இப்போ ஒரு போராட்டத்துக்கு ரெடி பண்ணி இறங்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு அனைத்து கட்சி சார்பாக தான் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் போராட்டத்தை வச்சிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். கேள்விங்க, இந்த இதுதான் 2வது போராட்டம். ஆமாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? அப்போ ஏற்கனவே வந்துங்க இந்த பிரச்சனை வந்து ஆடியோ முன்னாடி வச்சு தாசில்தார் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அனைத்து கட்சியர்கள் கையெழுத்து வாங்கி அவங்களும் கையெழுத்து போட்டு இந்த பகுதியில் இனிமேல் குப்பைகளை கொட்ட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். காவல்துறை காட்டினீங்களா? ஆமாங்க, அவங்களும் கையெழுத்து போட்டுருக்கார்கள். அதில் காவல்துறை அதிகாரியும் கையெழுத்து போட்டுருக்கார்கள். போட்டு இப்ப கொட்டுறாங்களா? ஆமாங்க, ஏற்கனவே நாங்க ஸ்டே வாங்கியிருக்கோம், காவல்துறை எல்லாமே சொல்லியிருக்காங்க. திருப்பி ஏன் கொட்டுறீங்க? நாங்க இந்த பேப்பரை நாங்க உங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து உங்களை அரசு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் எங்களுக்கு மேல இந்த ஆர்டர் வந்திருக்கிறது. அது மட்டும் தான் நாங்க செய்வோம். உங்களுடைய பேப்பரை வாங்கி நாங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னார்கள். நேற்றும் கூட கலெக்டர் வந்து நேரடியாக வந்து அந்த போராட்டத்தை பண்ணால் உள்ள தூக்கி போடுங்க என்று பப்ளிக் ரோட்ல சொல்லிவிட்டு போய்விட்டார். கலெக்டர் நேரம், ஆமா, நேற்று வந்துட்டு போறாரு. ஆமா, போராட்டம் இங்க பண்ணா தூக்கி உள்ள போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் கேட்கல. பொதுமக்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் கடத்துல இருக்கிறாங்க. ரெடியா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, சுவாசிக்கிற காற்றை வந்து நஞ்சாக பாக்குறாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் குடிக்கிற தண்ணியைத்தான் நம்ம நஞ்சாக பார்த்துருக்கிறோம்.
அடுத்தது சுவாசிக்கிற காத்து முதல் கொண்டு நஞ்சாக போகுது. இங்க சுற்று வட்டாரத்துல கிராம மக்கள் யாருமே இங்க வாழ முடியாது. ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவங்கள சுகாதாரமான முறையில வாழ வைக்கக்கூடியதுதான் அரசாங்கத்தோடைய வேலை. ஆனா நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு இருந்த அரசாங்கம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாத்தி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாரும் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 2022 1959 போட்ட சட்டத்தை திருத்தம் பண்ணி இந்த மாதிரி கைவிடப்பட்ட பாறை குழிகள்ல திடக்கழிவு மேலாண்மை சட்டப்படி கொண்டாந்து குப்பைகளை கொட்டலாம். எப்படி கொட்டலாம்னு சொல்லி போட்டிருக்குது. உரிய முறையில் நவீன முறையில் அந்த குப்பைகளை பிரிச்சு மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியா பிரிச்சு எடுத்துட்டு மக்கக்கூடிய குப்பைகளை மட்டும் கொண்டாந்து இந்த பாறை குழிகளை நிரப்பலாம்னு சொல்லிட்டு 2022 2வது மாசம் சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா அவர் சொல்றாரு. இதை கண்காணிப்பதற்காக சென்னையில இருந்து ஒரு குழு அங்கேயே இருந்து கண்காணிக்கிறதா சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நம்மள நம்ப முடியுது? சென்னையில இருந்து ஒரு குழு கண்காணிக்குதான், இங்க கொண்டாந்து அந்த மாநகராட்சியுடைய குப்பைகளை கொண்டாந்து ஒண்ணுமே அப்படியே அள்ளிட்டு ஜேசிபில அள்ளிட்டு அப்படியே கொட்டாங்க. நம்ம கண் முன்னாடி நம்ம இந்த அநியாயம் நடக்குது. இதை தடுக்கணும்னா இங்க இருக்கிற பொதுமக்கள் குழந்தை குட்டிகளோட இந்த போராட்டத்துல ஈடுபடணும். அப்பதான் நம்ம இங்க வசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அகதியாய் வெளியே போகத்தான் வேண்டும். அந்த சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்குது. அதுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் மூலம்தான் இதை நாம சாத்தியப்படுத்த முடியும். இதை இங்க இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் தன்னுடைய மனசுல வச்சுக்குங்க. நன்றி. முன்னாள் மாவட்ட செயலர் ஃபர்ஸ்ட் கட்ட ஒரு போராட்டம் நடந்ததுங்க. முன்னாள் மாவட்ட செயலர் என்டி தோப்பு வெங்கடாசலம் இதை முடிச்சு வண்டியை 3-4 உள்ள போச்சுங்க. அதை நிறுத்திட்டாரு. அப்போ நிறுத்தி வண்டியை முடிச்சிட்டாரு. வண்டி நீ எடுக்க நான் எடுக்கணும்னு கேட்டு வண்டி அப்போ திருப்பி முடிச்சிட்டாருங்க. அப்போ வண்டியில் திருப்பி போய் கிளம்பி போயிடுச்சுங்க எல்லாமே. அப்போ நல்லா முடிஞ்சுதுங்க. எழுதி கொடுத்துலாம் போயிட்டாங்க. காசு ரூபாய் அவருக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு ஒன்றிய பிறப்பும் தோப்பு வெங்கடாசலம் அவருக்கும் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்னைக்கு முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே கிடக்குறாங்க. அதிரடி ஸ்டெப் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டே ஒன்று இருக்கு மாதிரி கேள்விப்பட்டேன். ஸ்டே இருக்குங்க. ஸ்டே செல்லாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏற்றுக்க மாதிரி நான் காட்டணுங்க. தாசில்கிட்ட காட்டணும். ஸ்டே வாங்கிருப்பாங்க. ஆமாங்க, ஸ்டே வாங்கி அதை காட்ட மாட்டேங்க. காட்டினா செல்லாங்கிறாங்க. என்னங்க ஆமாங்க. அவங்க முன்னாள் மாவட்ட செயலர் ஆளுங்கட்சி இருக்கும்போது என்டி தோப்பு வெங்கடாசலம் முடிச்சு சொன்னோன்னா வண்டி திரும்பி போயிடுச்சுங்க. எல்லாம் பேசினாங்க. எல்லாம் ஆளுங்க கூட்டம் போட்டு பேசினாங்க. எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பேசும்போது வண்டி நீ எடுக்க நடக்குன்னு கேட்டாரு. வண்டி கிளம்பி போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்போ அதிரடி பண்றாங்க. எத்தனை வந்தாலும் போடுங்கிறாங்க. ரிமாண்ட் பண்ணுங்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன தீர்வு இருக்கு? நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னா என்னங்க சரி, ஓகேங்க. அங்க தள்ளி போய் பேச